சென்னை திருவான்மியூரில் வாகன சோதனையின் போது 775 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் உள்ள கடைகளுக்கு குட்கா பொருட்கள் டாடா மேஜிக் வாகனம் மூலம் விநியோகம் செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த வகை வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் சுமார் 775 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வாகனத்தின் உரிமையாளர், கடைகளுக்கு விநியோகம் செய்த இருவர் என 3 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் வரும் 11ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி விநியோகிக்கும் பணியினை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதற்கு முன்னோட்டமாக நாடு முழுவதும் உள்ள 736 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசிக்கான ஒத்திகையை மத்திய அரசு நேற்று நடத்தியது. இந்த நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு காணொலி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆலோசனையில் கொரோனா தடுப்பூசியை விநியோகிக்க மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி விவாதிக்க உள்ளார் என்று கூறப்படுகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் 16வது மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைக்கிறார். தற்போது கொரோனா பரவல் இருந்து வரும் நிலையில் காணொலி வாயிலாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல்வேறு துறைகளில் திறம்பட பங்காற்றி வரும் வெளிநாடு வாழ் இந்தியர்களை கௌரவப்படுத்த விருதுகளும் வழங்கப்படுகின்றன. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் நியூசிலாந்து நாட்டின் சமூக மற்றும் தன்னார்வத்துறை அமைச்சர் பிரியங்கா ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். வரலாற்றில் முதன்முறையாக உலகின் மிக நீண்ட விமான பாதையாக கருதப்படும் சான் பிரான்சிஸ்கோ பெங்களூரு இடையேயான விமான போக்குவரத்தை பெண் விமானிகள் இயக்கி சாதனை படைக்க உள்ளனர். 16,000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணம் வடதுருவத்தின் வழியாக எங்கும் நிற்காமல் பெங்களூருவிற்கு வந்தடைய உள்ளது. இத்தகைய சவால் நிறைந்த பயணத்தை ஏர் இந்தியாவின் பெண் விமானிகளான சோயா அகர்வால், தன்மாய் பாப்பகரி, ஆகான்ஷா சோனவனே, ஷிவானி மானஸ் ஆகியோர் மேற்கொண்டுள்ளனர். இதற்கு சோயா அகர்வால் தலைமையேற்றுள்ளார். போயிங் 777 விமானம் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து இன்று பெங்களூரு விமான நிலையம் வந்தடைகிறது. சைனாவின் எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள இந்திய கப்பல்களில் உள்ள மாலுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறையின் செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரவல் காரணமாக இந்திய சரக்கு கப்பல்களுக்கு சைனா அனுமதி அளிக்காததால் அவை அந்நாட்டின் கடல் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. 2 கப்பல்களிலும் 39 இந்திய மாலுமிகள் உள்ளதாகவும் அவர்களை மீட்க அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்திய தூதர் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் திரையரங்குகள் 100% இருக்கைகளுடன் செயல்பட அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி அனுமதி வழங்கியுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 50% இருக்கைகளுடன் திரையரங்குகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொல்கத்தா சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட மமதா பானர்ஜி 100% இருக்கைகளுடன் திரையரங்குகள் செயல்படலாம் என தெரிவித்தார். மேலும் அரசின் உரிய வழிகாட்டுதலோடு திரையரங்குகள் இயங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் அதிவேக இணைய வசதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை வரும் 22ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு அசம்பாவிதங்களை தடுக்க 3G மற்றும் 4G இணைய சேவை துண்டிக்கப்பட்டது. தற்போது இயல்பு நிலை திரும்பி வருவதால் இணைய சேவைகள் கடும் கட்டுப்பாடுகளுடன் தொடங்கப்பட்டன. இந்த நிலையில் 3G மற்றும் 4G இணைய வசதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை வரும் 22ஆம் தேதி வரை நீட்டித்து ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கந்தர்பால், உத்தம்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நீரவ் மோடியை இந்தியாவிற்கு அழைத்து வருவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த வைர வியாபாரி நீரவ் மோடி இங்கிலாந்திற்கு தப்பிச் சென்றார். மோசடி தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது லண்டன் சிறையில் உள்ள நீரவ் மோடியை இந்தியா அழைத்து வருவது தொடர்பான வழக்கு இங்கிலாந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் 25ஆம் தேதி வெளியாகும் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் தில்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனை நடத்துகிறார். அப்போது விவசாயிகளின் போராட்டம் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒடிஷா மாநிலத்தில் நேற்றிரவு 9:30 மணிக்கு லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவான இந்த நில அதிர்வு கந்தமால் மாவட்டத்தில் உணரப்பட்டது. மேலும் கந்தமால் மாவட்டத்தின் அருகே உள்ள புல்பானி மாவட்டத்திலும் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. கர்நாடகாவில் ஓரிரு நாட்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சுதாகர் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக மாநிலத்திற்கு மட்டும் 13,90,000 தடுப்பூசிகள் வர இருப்பதாகவும் திங்கட்கிழமை முதல் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தடுப்பூசிகள் விரைவில் முன்களப் பணியாளர்களுக்கு செலுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் சுதாகர் குறிப்பிட்டுள்ளார். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாஜக மூத்த தலைவர்கள் எல்.கே. அத்வானி உட்பட 32 பேரின் விடுதலையை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்ற லக்னோ கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர்களான எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி உள்ளிட்ட 32 பேரை பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலிருந்து லக்னோவில் உள்ள சிபிஐ நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் வழக்கின் முக்கிய சாட்சிகளாக இருந்த ஹாஜி மெஹபூப், சையத் அக்லக் ஆகியோர் 32 பேரின் விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளனர். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மேற்குவங்க மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து அம்மாநில கட்சி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேற்குவங்கம் சென்ற ஜே.பி. நட்டாவின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இரண்டாவது முறையாக இன்று மேற்குவங்க மாநிலத்திற்கு செல்லும் ஜே.பி. நட்டா புர்பா பர்தாமன் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எல்லைக்குள் தவறுதலாக நுழைந்த பாகிஸ்தான் சிறுவனை இந்திய ராணுவத்தினர் அந்நாட்டு ராணுவத்தினரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். கடந்த 31ஆம் தேதி இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியான மிர்பூரைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் அலி ஹைதரை இந்திய ராணுவத்தினர் சுற்றி வளைத்தனர். மேலும் சிறுவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தவறுதலாக இந்திய எல்லைக்குள் நுழைந்தது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் பூஞ்ச் மாவட்டம் ரங்கர்நலா என்னும் இடத்தில் சிறுவன் அலி ஹைதரை இந்திய ராணுவத்தினர் அந்நாட்டு ராணுவத்தினரிடம் ஒப்படைத்தனர். சிறுவனுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி இந்திய ராணுவத்தினர் வழி அனுப்பி வைத்தனர்.